श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृति रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतसदितराणि मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீ யதிராஜ சப்ததி என்ற ஸ்தோத்திர கிரந்தத்தில் ஆச்சாரியன் அனுகிரகம் 68 ஸ்லோகம் இதுவரை அனுபவித்தோம். இன்றைய தினம் 69வது ஸ்லோகம். இதில் சுவாமி தேசிகன் தெரிவிப்பதையாவது, தாம் எப்படி சகல சாஸ்திரங்களையும் கைவரப் பெற்றோம் என்று அனுபவிக்கிறார். அதாவது போன ஸ்லோகத்தில் நனுகோவா சக்ஷுருதம் ஷயேத் அப்படின்னு சொன்னவர். அதாவது வாதப்போரில் குயுக்திகள் தர்க்கவாதத்தில் எளிதாக வாகை சூடக்கூடிய ஜெயிக்கக்கூடிய ஆற்றலை பெற்ற நம்முடைய எதிரில் பிற மதவாதிகள் யார்தான் கண்ணை திறந்து விழித்து பார்க்க முடியும் என்று பேசினார். நனுகோவா சச்சுருதம் ஷயேத், வாதப்போரில் எளிதாக வாடை சூடக்கூடிய நம் எதிரே பிற மதத்தவர்கள் யார் கண்ணை கூட திறக்க முடியாது, லெட் அலோன் டாக்கிங் என்று பேசியது நமக்கு ஞாபகம் இருக்கும். இப்படி பேசியது தகுமா என்ற கேள்வி நம் மனத்தில் தோன்றுகிறது. ஏன் அப்படின்னா, நம் வேதாந்த சாஸ்திரத்தை நன்கு கற்பதற்கு சாமானிய சாஸ்திரங்களை படிப்பதும் தேவை. அப்போ தான் கற்றுக்க முடியும். அதோடு பிற மதங்களை நன்கு கற்றால்தானே அவர்கள் மதத்தில் என்னென்ன தோஷங்கள் இருக்குது, அவர்கள் சொல்வது ஏன் தவறு, அவர்கள் சொல்வது எப்படி முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறது என்று தெளிவாக சுட்டிக்காட்டி கண்டிக்க முடியும். அப்போ வேதாந்த தேசிகன் பிற மதத்தை எல்லாம் கற்றிருக்கிறாரா? ராமானுஜ ஸ்ரீ சுக்திகள் தானே அவர் கற்றுண்டார் அப்படின்னா கற்றுக்கொண்டாராம். அதைத்தான் இங்கே தெரிவிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். யாம் சாஸ்திரங்கள் யாவும் கைவரப் பெற்றனம், சகல சாஸ்திரங்களையும் கற்றமை. 69வது ஸ்லோகம். பர்யாப்தம் பர்யசைஷம் கணச்சரணகதாம் ஆக்ஷபாதம் சிசிக்ஷே மீமாம்சா மாம்சலாத்மா சமஜனிஷிமுஹு சாங்கியயோகௌ சமாக்கியம் இத்தம் தைஸ்தைர்யதீந்திரத்ரிடித பகுமிருஷா தந்திரகாந்தாரபாந்தைஹி அந்தர்மோகக்ஷபாந்தைர் அஹகிமிஹன சிந்தனீயம் தனீயः. பர்யாப்தம் பர்யசைஷம் கணச்சரணகதாம் அக்ஷபாதம் சிசிக்ஷே மீமாம்சா மாம்சலாத்மா சமஜனிஷிமுஹு சாங்கியயோகௌ சமாக்கியம் இத்தம் தைஸ்தைர்யதீந்திரத்ரிடித பகுமிருஷா தந்திரகாந்தாரபாந்தைஹி அந்தர்மோகக்ஷபாந்தைரஹ கிமிஹன சிந்தனீயம் தனீயः. கணாதர் அவர் கண்ட வைசேஷிக மதத்தை வேண்டுமளவு கற்று பழகினேன். கணாதர் கண்ட வைசேஷிக மதத்தை, கௌதம முனிவர் கண்ட நையாயிக மதம், அதையும் நன்றாக கற்றுக்கொண்டேன். ஜைமினி முனிவர் வெளியிட்ட மீமாம்சா சாஸ்திரத்திலேயே என் உடல் வளர்ந்தது என்னலாம்படி அவ்வளவு விரிவாக கற்றுணர்ந்தேன். கபிலர் கண்ட சாங்கிய மதத்தையும் பிரம்மன் வெளியிட்ட யோக மதத்தையும் அடிக்கடி ஆழ்ந்து கற்றேன். நான் கற்ற அத்தனை சாஸ்திரங்களாலும் வரும் பயன் என்ன? ஏன் அதெல்லாம் கற்றேன், அதனால் என்ன பயன் அப்படின்னா, ஒரு பயன் உண்டு, ஒரு பயன்தான் உண்டு. அதாவது
ஜீவனுக்கு அஞ்ஞானம் என்றும் பிரம்மத்துக்கு அஞ்ஞானம் என்றும் பிரம்மத்தை தவிர மற்ற அனைத்தும் பொய் என்றும் இப்படி கூறும் பொய் மதங்களை சுட்டி காட்ட நான் கற்ற சாஸ்திரங்கள் பயன்படுகிறது. அந்த பொய் மதங்கள் அடர்ந்த காடுகள் போன்றது. அவற்றுள் புகுந்து அலைகின்றனர் பொய் மதத்தினர். அஞ்ஞானம் என்னும் இருள் அவர்கள் கண்களை குருடாக்கிவிட்டது. இரவில் அடர்ந்த காட்டினுள் புகுந்து திரிபவர்கள் குருடார்களாக இருந்தாலும் அவர்களை கண்டுபிடிப்பது கஷ்டம்தான். ஆனால் அந்த காட்டையே ஒருத்தர் அழித்து விட்டால் பிறகு அவர்களை கண்டுபிடித்து தண்டிப்பதற்கு செய்ய வேண்டிய கடினமான செயல் எதுவுமே இல்லை. அந்த மாதிரியே பொய் மதங்களை ஸ்ரீ பாஷ்யகாரர் கண்டித்து ஒழித்து அழித்து விட்டார். ஐயோ பாவம்! இனி இந்த உலகில் இன்னும் அந்த மதங்களில் பழைய இவ்வுலகில் இன்னும் அந்த மதங்களில் பழைய வாசனையால் உழல்பவர்களைக் கண்டு அவர்களுடன் கலந்து சிந்திக்க வேண்டிய அம்சம் சிறிதளவாவது என்ன இருக்கிறது? ஒன்றுமில்லை என்று தெரிவிக்கிறார். பாஷ்யக்காரரே அழித்து விட்டார். இனி இந்த உலகில் அந்த மதங்களில் பழைய வாசனையால் உழல்பவர்களைக் கண்டு அவர்களுடன் கலந்து சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. ஸ்ரீ பாஷ்யக்காரரே கிறிஸ்டல் கிளியராக எல்லாத்தையும் தெரிவித்து போய்விட்டார் என்று அனுபவிக்கிறார் சுவாமி. கனாதரது வைசேஷிக மதத்தையும் கௌதமரது நையாயிக மதத்தையும் நன்கு கற்றேன். ஜைமினியின் மதமாகிய மீமாம்சா சாஸ்திரத்தை கற்றுக்கொண்டிருக்கும் போது என் உடல் வளர்ந்தது. கபிலரது சாங்கிய மதத்தையும் நான்முகனுடைய யோக மதத்தையும் அடிக்கடி கற்றேன். இவை யாவும் யுக்திகளை கொண்டும் தர்க்கங்களை கொண்டும் நியாயங்களை கொண்டும் பிறர் மதத்தை கண்டிக்கவே பயன்படுகிறது. அதை தவிர இவைகளால் வேறு பயன் கிடையாது. பிரம்மம் ஒன்றே மெய், மற்றவை அனைத்தும் பொய் என்று கூறும் பொய் மதத்தை கண்டிக்கவே இவை பயன்பட்டது. இந்த பொய் மதங்கள் அடர்ந்த காடுகள் போன்றது. அந்த காட்டில் அலைந்து கொண்டிருக்கின்றனர் பொய் மதத்தினர். அஞ்ஞானம் என்னும் இருள் அவர்கள் கண்களை மறைத்து விட்டது. அந்த பொய் மதமாம் காட்டை ஸ்ரீ பாஷ்யகாரர் கண்டித்து ஒழித்து விட்டார். அப்படியும் சில பேர் விடாப்பிடியாய் பிடித்து கொண்டு அந்த மதத்தில் திரிகின்றனர். இன்னும் சிலர் யாவற்றையும் கற்றுணர்ந்த எமக்கு அவர்களிடம் சிந்திக்க வேண்டியது என்ன இருக்கிறது? ஒன்றுமில்லை என்று தெரிவிக்கிறார். இங்கு அஸ்மத் ஆச்சாருடைய வியாக்கியானம் நம் வேதாந்த சாஸ்திரத்தை நன்கு கற்பதற்கு சாமானிய சாஸ்திரங்களை படிப்பதும் தேவையாயிற்று. அதோடு பிற மதங்களை நன்கு கற்றால்தானே அவர்கள் சொல்வதை தவறு என்று சுட்டிக்காட்ட முடியும், கண்டிக்க முடியும். அதனால் சுவாமி இந்த ஸ்லோகத்தில் அதை தெரிவிக்கிறார். கணச்சரண கதாம் பர்யாப்தம் பர்யசைஷம். தக்க பிரமாணம் இல்லாமல் கணாதர் என்பவர் வைசேஷிக சாஸ்திரம் இயற்றினார். மக்களை மயக்கி மகிழ்விப்பதற்கு ஏற்ற வசனங்களை கொண்டது அந்த வைசேஷிக சாஸ்திரம், வைசேஷிக மதம். இந்த சாஸ்திரம் நான் இட்டது சட்டமாக இருக்கும். அப்படி பூரா கற்றிருக்கிறேன் என்கிறார் சுவாமி. வைசேஷிக மதத்தை வேண்டுமளவு கற்றுக்கொண்டாயிற்று. ஆக்ஷபாதம் சிசிக்ஷே கௌதமர் இயற்றிய தர்க்க சாஸ்திரம், அதை கசடர கற்றிருக்கிறேன். அத்வைத்திகள் தர்க்கங்களை கொண்டுதான் எல்லாம் பொய் என்கின்றனர். தர்க்க சாஸ்திரமும் வைசேஷிக சாஸ்திரமும் நான் இட்ட வழக்காக இருக்கிறபடியால் நியாய சாஸ்திரத்தின் உதவியை கொண்டு அவர்கள் அத்வைத்திகள் நம்மிடம் வாதம் செய்ய முடியாது. ஏன்னா தர்க்க சாஸ்திரமும் நியாய சாஸ்திரமும் அதன் மூலம் வாதம் செய்ய இது உதவுகிறது. கௌதமர் இயற்றிய தர்க்க சாஸ்திரமும் நியாய சாஸ்திரமும் மீமாம்சாமாம்சலாத்மச சமஜனிஷி. மீமாம்சாமாம்சலாத்மா சமஜனிஷி முகுஹு, அதாவது மீமாம்சையால் பருத்த மனத்தை உடையவனாய் சமஜனிஷி ஆனேன். ஸோ மீமாம்சா சாஸ்திரம் எனக்கு தண்ணீர் பட்ட பாடு. என் மனமும் உடலும் மீமாம்சையினாலேயே வளர்ந்து நிறைந்திருக்கிறது.
சாங்கிய யோகௌ முகுகு சமாக்கியம். சாங்கிய யோகம், சாங்கிய மதத்தையும் யோக மதத்தையும், முகுகு அடிக்கடி, சமாக்கியம் கற்றேன். கபிலரின் சாங்கிய சாஸ்திரத்தையும் ஹிரண்ய கர்ப்பரான சதுர்முக பிரம்மாவின் யோக சாஸ்திரத்தையும் நன்கு பயின்றதோடு மட்டுமில்லாமல் நன்கு பிரகாசப்படுத்தி இருக்கிறேன். இவற்றையெல்லாம் நான் கற்றதற்கு என்ன பயன் அப்படின்னா, எல்லாம் பொய் என்றும் ஜீவனுக்கு அஜ்ஞானம் என்றும் பிரம்மத்திற்கே அஜ்ஞானம் என்றும் பலபடியாக பேசும் அத்வைத மதத்தை கண்டிப்பதற்காகத்தான். இதெல்லாம் வச்சு இந்த அத்வைத மதத்தை கண்டித்து விடலாம். ஸோ இந்த அத்வைத மதமோ அடர்ந்த காடு போன்றது. அதனுள் புகுந்து திரிகின்றனர் மாயாவாதிகள். காட்டுக்குள் புகுந்து மறைந்து இருப்பவர்களை கண்டுபிடித்து அடக்குவது ரொம்ப கடினம். காட்டினுள் அஞ்ஞானமாகிய இருள் படர்ந்திருக்கிறது. இது அவர்கள் கண்களை குருடாக்கிவிட்டது. குருடர்களானாலும் அவர்களை பிடித்து அடக்குவது கடினம். அவர்கள் அவ்வளவு அடர்ந்த காடு அவர்கள் இருக்கும் இடம். அந்த காட்டையை அழித்து விட்டால் உள்ளே திரிபவர்களை எளிதில் அடக்கிவிடலாம். அதைத்தான் செய்தார் ஸ்ரீ பாஷ்யகாரர். அவர்களுடைய மாயை, அவித்யை, அஞ்ஞானம் என்று சொல்லப்படுகிற காட்டை வெட்டி தீர்த்து விட்டால் எளிதில் அந்த மதத்தையே அழித்து விடலாமே. உடையவர் மாயை என்னும் காட்டை அழித்து விட்டதால் மாயையை, அவித்யை, அஞ்ஞானத்தை ஆதாரமாக கொண்டு எழுப்பிய அந்த மதம் தகர்ந்து விட்டது. இதற்கு உதவியபடியால் காணாதம் முதலிய மதங்களை ஏற்கலாமோ? இதுக்கு அத்வைத மதத்தை வாதம் செய்வதற்காக இந்த காணாதம், சாங்கியம், கௌதமருடைய தர்க்க சாஸ்திரம், சதுர்முகனுடைய யோக சாஸ்திரம், இதெல்லாம் அப்போது ஓகேயா, ஏற்கலாமா என்றால் கூடாது. ஏன்னா அவற்றின் முக்கிய கொள்கைகளையும் ஏத்திராஜர் கண்டித்திருக்கிறார். அவர்கள் என்ன சொல்கிறான்னா, அக்னி, இந்திரன் முதலிய சப்தங்களையே தேவதை என்றும் நாராயணனை ஒப்புக்கொள்ளாமல் யாகங்களில் உண்டாகிற அபூர்வம் என்பதே பலனை அளிக்கிறது என்றும், வேதங்களில் அர்த்தவாதம் எனப்படும் பகுதிகளுக்கு பிராமாண்யம் இல்லை என்றும், பாஷாண கல்பமே மோட்சம் என்றும், ஜகத்திற்கு பரம அணுவே காரணம் என்றும், அனுமானத்தினால்தான் ஈஸ்வரன் அறியப்படுவான் என்றும் பலவேறாக விருத்தமான வேத பிரமாண விருத்தமாக கற்பிப்பதால் வைசேஷிக மதம், சாங்கிய மதம், யோக மதம், நியாயசாஸ்திரம் இவரெல்லாம் ஏற்பதற்கில்லை. உடையவரின் சித்தாந்தத்திற்கு அனுகுணமாக சுவாமி தேசிகன் இயற்றிய நியாய பரிசுத்தி, சேஸ்வர மீமாம்சை, நியாய சித்தாஞ்சனம், தத்துவமுக்தா கலாபம் போன்ற நூல்களே வேதாந்த அர்த்தங்களை நிர்ணயம் செய்வதற்கு போதுமானவை, உதவக்கூடியவை என்கிறார் அஸ்மதாச்சாரியர். சுவாமி தேசிகன் செய்த ஒரு முக்கிய சாதனை, பல நூல்களை எழுதி ராமானுஜ சித்தாந்தத்தை தற்காத்து வெற்றி சூடியது. அத்வைத்தர் பண்டிதர் அப்பய தீட்சிதர் சொல்வாராம், ராமானுஜ மதம், விசிஷ்டாத்வைத்த மதம் என்ற ஒரு பயிர், அந்த பயிரை மேய்ந்து அழிக்க இந்த ஆடு, அத்வைத்த ஆடு, அதாவது அப்பய தீட்சிதர், அவர் மேய்க்கணும்னு வந்தாராம், அழிக்கணும். அதற்கு ஆச்சரியமாக, மிக அற்புதமாக ஒரு வேலி அமைத்துள்ளார் வேதாந்த தேசிகன்னு தெரிவித்தார் அப்பய தீட்சிதர், அத்வைத பண்டிதர். இப்படி ராமானுஜ சித்தாந்தத்தை தற்காத்து வெற்றி சூடியது சுவாமி தேசிகன் செய்த ஒரு முக்கிய சாதனை. பல நூல்களை எழுதியது. இதற்கு வேண்டிய ஒரு முக்கிய தகுதி, பல மதங்களை முதல்ல கற்க வேண்டும், சூக்ஷ்மங்களை நுண்ணிய முறையில் உணர வேண்டும், பிறகு அவற்றை கண்டித்து நூல்கள் எழுத வேண்டும். வாதத்திறமை பற்றி இதில் ஒன்று தெரிவிக்கிறார். இனி நான் செய்ய வேண்டியது என்ன இருக்கிறது? கணாதர் வைசேஷிக மதம் வேண்டுமளவு கற்றாயிற்று. அக்ஷபாதர், கௌதமர் நியாயசாஸ்திரம் கற்றாயிற்று. ஜைமினி மீமாம்சா சாஸ்திரம் என் உடலின் சதையாய் உள்ளது. கபிலர் சாங்கியம் கற்றாயிற்று. பிரம்மா யோக சாஸ்திரம் அபியசித்தாயிற்று. இது இப்படி இருக்கும்போது மற்ற மதங்கள் பற்றி என்ன சொல்வது?
அவை காடுகளில் ஒளிந்து மறைந்து திரியும் பொய் மதங்கள். அவர்கள் இருளில் சஞ்சரிப்பர். அவர்கள் மதமே இருள், பொய் மதம். எதிராஜரே அவற்றை சமர்த்தமாக கண்டித்தாய்விட்டது. அப்புறம் நாம் செய்ய வேண்டிய அல்பமான விஷயம் என்ன உள்ளது என்கிறார் சுவாமி. தக்க முறையில் அந்த மதங்கள் கண்டிக்கப்பட்டு தீர்த்தாயிற்று. என்ன உபகாரம் செய்தார் சுவாமி தேசிகன் என்றால், பல நூல்கள் அந்தந்த மதங்களின் நுண்பொருள்களை தெளிவித்து அருளியுள்ளார். சேஸ்வர மீமாம்சா, மீமாம்சா பாதுகா, தத்துவமுக்த கலாபம், சர்வார்த்த சித்தி, நியாய பரிசுத்தி, நியாய சித்தாஞ்சனம் முதலியவற்றை அருளி செய்தார். அடியேன் தன்யோஸ்மி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.